அடுத்தபடியாக அண்ணன் திரு மோகனூர் ஐயா வடிவேல் தாசில்தார் ஐயா அவர்களை இவரும் சிறப்பான ஒரு பேச்சாளர். அதிக யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் நம்மளுடைய குருவுக்கு சமமானவர் தான். நல்ல இதாக பண்ணுவார், எதுவுமே சிறப்பாக சொல்லுவார். ஏன்னா நாங்களாம் சின்ன பசங்க, வளர்ந்து வரக்கூடியங்க. எங்களுக்கு கிடைச்ச குருநாதர்கள் எல்லாரும் மிகப்பெரியவர்கள். ஏன்னா கடுகு சிதைத்தாலும் காரம் இருக்காது. அதனால் அவரும் பஞ்சபட்சி மற்ற ஜோதிடர்கள் தாசில்தாராக இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு நம்ம துறைக்கு வந்திருக்காரு. அந்த துறைக்கு அவரை தேர்ந்தெடுத்ததுக்காக நம்ம கரகோலசத்தை எழுப்பி அவரை வருக வருக என வரவேற்கிறேன். ஏன்னா அந்த துறையில் இருந்தவங்க தாசில்தாரில் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஐயா இந்த துறையில் இருக்கிறாருங்கிறத ஐயா யூடியூப்பை நான் எனக்கு எப்போயாவது போர் அடிக்கும் போது வீட்டில் தனிமையாக இருக்கும்போது கேட்பேன். ஏன்னா ஏதாவது சொல்லுவார், பாயிண்ட் சொல்லுவார். அது மாதிரி நன்றி, அவர் இப்போ சிறப்பாக சொல்லுவார். தெய்வ திரு எம் கண்ணன் அவர்களுக்கு 2ஆம் ஆண்டு நன்றி தெரிவித்துக் கொண்ட வகையில் ஒரு சிவ நிகழ்ச்சியாக இந்த ஜோதிட கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஜோதிட கருத்தரங்கத்திற்கு முத்தாய்ப்பு சேர்க்கின்ற வகையிலே இந்த ஜோதிட கருத்துக்களை கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு வழங்கி சிறப்பித்து கொண்டிருக்கின்ற ஐயா கணபதி செல்வன் அவர்களுக்கும், ஐயா தர்மராஜ் அவர்களுக்கும், ஐயா பி வடிவேல் அவர்களுக்கும், மேடம் எம் கீதா அவர்களுக்கும் இந்த தருணத்திலே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கத்தை பொறுத்தவரையிலே நான் முதலாவதாக பேச இருக்கிறேன். ஏற்கனவே நான் கரூரில் பல்வேறு கருத்தரங்கத்தில் பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த கருத்தரங்கம் எனக்கு முதலாவது கருத்தரங்கமாக உள்ளது. அந்த வகையிலே எனது தோழர் ரவி ஜெயக்குமார் அவர்களுடன் தான் இந்த ஜோதிட பணியிலே அவருடன் பணியாற்றி அவர் மூலமாக தான் ஒவ்வொரு கருத்தரங்கத்துக்கும் என்னை அறிமுகம் செய்து வைக்கிறார். அந்த வகையிலே அவருக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது பதிவுக்கு போகலாம். என் தாய் தந்தரை வணங்கி, குலதெய்வத்தை வணங்கி, எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்களை அவரை வணங்கி எனது பதிவினை இப்பொழுது ஆரம்பிக்கிறேன். இப்போது திருமண பொருத்தத்தில் எத்தனையோ விஷயம் பார்க்குறோம், பேசுகிறோம், செய்கிறோம். ஆனால் எத்தனையோ விதி இருக்குது, எத்தனையோ விதிவிலக்கல் இருக்குது. ஒன்றுமே நமக்கு சரியாக புறப்பட மாட்டேங்குது. எல்லாம் தான் நட்சத்திரத்தை வச்சு சேர்த்துறோம், ஜாதக பொருத்தத்தை வச்சு சேர்த்துறோம், கட்ட பொருத்தத்தை பற்றி சேர்க்குறோம். ஆனால் ஏன் அந்த திருமண வாழ்க்கை நிறைவடைகிறதில்லை? ஏன் அந்த திருமண வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரிவு வருது? எதுக்கு அவங்க டைவர்ஸ் வரைக்கும் போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது நம்ம மேலே தப்பு இருக்கா, இல்லை நாம் பொருத்தம் பார்த்து கொடுக்கறதுல ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போது ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ திருமணம் பார்க்கணும் அப்படின்னு வந்தால் முதல்ல ஜாதகர்கிட்ட ஒரு பொருத்தம் பார்க்கும்போது அந்த பொருத்தம் பார்க்கறதுக்கு அவரை முதல்ல அனுமதிக்கணும். ஒரு பொருத்தம் பார்த்தோம் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரமாக தான் ஆகணும். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கட்டத்தை பார்த்த உடனே பொருத்தம் இருக்குதா இல்லையான்னு சொன்னால் அவன் நல்ல ஜோதிடர். ஆனால் இவர் கணக்கை போட்டுக்கிட்டு அதையும் இதையும் போட்டுக்கிட்டு எழுதியிருந்தால் இவருக்கு ஜோசியமே தெரியல அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை. இப்போ இதுக்கு என்ன தீர்வுன்னா, நாமள பொருத்தத்தை பார்க்க விடுறதில்லை. அவங்க என்னன்றாங்க, நான் பையனை பார்த்துட்டேன், பொண்ணை பார்த்துட்டேன், வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறாங்க, நாங்கள் பொண்ணை வீட்டம் பார்த்துட்டோம், பையன் வீட்டையும் பார்த்துட்டோம், பொண்ணு மாப்பிள்ளை பேசிக்கிச்சு, எங்களுக்கு திருமண பொருத்தத்துக்கு ஏதாவது ரஜ்ஜி பொருத்தம் மட்டும் இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்கள், மீதி ஒன்றும் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இப்போது ஜோதிடர் என்ன பண்ணுறது? எதை பார்க்கறது, எதை விடுறது? இல்லை அவங்க சொல்கிற மாதிரி நம்ம கேட்குறதா, இல்லை நாம் விளக்கம் சொல்லி இப்படிலாம் பார்த்தோம்னா தான் இப்படிலாம் ஒரு பொருத்தம் நல்லா இருக்கணும்னு சொல்கிறதா? சொல்கிற அளவுக்கு அவங்க கேட்குற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு மனப்பக்கத்தில் அவங்க இல்லை. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னோம்னா, நம்ம எந்த விஷயத்தை போய் சொன்னோம்னாலும் அது அவங்க கேட்கக்கூடிய மனப்பக்குவத்தில் இல்லாமல் இருக்குது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடுறோம். சரி, நாங்கள் பார்த்துட்டோம், முடிவு பண்ணிட்டோம்,
அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஒரு கயிறு பொறுத்து மட்டும் இருந்தாலும் பார்த்து சொல்லுங்கள், மீதி எல்லாம் எங்களுக்கு பார்க்க வேண்டாம், நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் பழகிட்டோம் பேசிட்டோம் அப்படின்ட்டுக்கிறாங்க. சரி கயிறு பொத்து இருக்குது, சரி ஓகே கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னு வைங்க. அந்த கல்யாணம் அந்த திருமணம் சரி ஓகேன்னு ஆயிடுச்சுன்னா காலையில் கல்யாணம் ஆகுது, ரிசப்ஷன் போதே பிரிஞ்சிடுறாங்க. ஏன், என்ன காரணம், என்ன அதில் நடக்குது, என்ன அதில் பார்க்கணும்? ஏற்கனவே நான் ஒரு மீட்டிங்கில் கரூரில் தான் வாருங்கள் வளருவோம் ஐயா பாலகிருஷ்ண ஐயா மீட்டிங்கில் சொன்னேன். இந்த திருமண பொருத்தத்தில் ஏன் இப்படி பல்வேறு சிக்கல் வருது அப்படிங்கிறத வச்சு ஒரு டாப்பிக்கில் ரஜ்ஜு பொருத்தம் இப்படி இப்படி பார்க்கணும், இப்படி இந்த கிரகங்கள் இருந்தால் இந்த மாதிரி கான்செப்டெல்லாம் வரணும், ஒரு டீட்டெயிலாக ஒரு விளக்கம் கொடுத்தேன். அது பெரும்பாலான யூடியூப்காரங்க பார்த்துருப்பாங்க, இல்லைன்னா இருந்தால் பாருங்கள். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு யோனி பொருத்தம் எப்படி இருக்குது அதை வச்சு பார்த்தா அவங்க நல்லா இருப்பாங்களா, அவங்க தாம்பத்திய சுகம் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலாக விளக்கமாக பார்ப்போம். இப்போது திருமணம் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும், திருமண முகூர்த்தங்கிறது 2 முகூர்த்தம். திருமணங்கிறது 2 முகூர்த்தம் பார்க்கணும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண பந்தம் சட்டபூர்வமாக அந்த பந்தம் பார்க்கறது திருமண பொருத்தம். காலையில் நடக்கிற திருமண தாலி பொருத்தம், அது அவங்க 2 பேர்த்துக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிற பொருத்தம், ரைட்டு. இந்த பொருத்தம் தான் நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணுறோமே தவிர, இரவில் நடக்கிற சாந்தி பொருத்தத்துக்கு என்ன பண்ணலாம், சாந்தி முகூர்த்தம்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ அதுக்கு என்ன யாராவது எதாவது பார்த்தாங்களா, அதுக்கு என்ன கிரக அமைப்பு, அது எப்படி இருந்தால் அவங்க 2 பேரும் தாம்பத்திய சுகம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத யாராவது பார்க்குறோமா? அப்படி ஏதாவது பார்த்து சேர்த்துருந்தாலும் கூட ஏன் பிரிவு வருது, அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வருது. அப்படிங்கும்போது என்னன்னா, இங்கே நம்ம யோனி பொருத்தத்தை நம்ம சரியாக கவனிக்கலை, அந்த யோனி பொருத்தத்தை எப்படி நம்ம பார்க்கறது அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே நம்ம போக வேண்டியதாக இருக்குது. இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மிருகத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது எப்போ வேலை செய்யும், எப்படி வேலை செய்யும் அப்படின்னோம்னா, ஒரு மனுஷன் நல்லா ஸ்டேட்டஸாக இருக்கிறான், நல்லபடியாக இருக்காங்க, போனால் வந்தாங்க இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த மிருகத்தினுடைய வெளிப்பாடு அவங்களுக்கு தெரியாது. இப்போ நானே இருக்கிறேன் அப்படின்னோம்னா, எனக்கு கீரி அப்படிங்கிறது வந்ததுன்னா, நான் நல்லபடியாக ஸ்டேட்டஸாக இருக்கிறேன், நல்லபடியாக இருக்கிறேன், போகிறேன் வரேன்னா, என்னுடைய இருக்கிற என்னோட இருக்கிற அந்த மிளகு வந்து எப்போ வெளிப்படுத்தும் அப்படின்னோம்னா, எனக்கு ஏதாவது ஒரு கோபம் வரணும், எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கணும், ஏதாவது ஒரு புது விதமான நடவடிக்கையில் ஈடுபட்டால் தான் அவங்கவுங்களுக்கு மிருகம் வெளிப்படும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போது பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம், ஒருத்தர் காலை மிதிச்சிட்றாருன்னு வைங்க, நாம் என்ன பண்ணுவோம், சரி ஏங்க தெரியாமல் காலை மிதிச்சிட்டோம் சாரி சொல்லிடலான்னு வைங்க, சரி அப்படின்னு விட்டுறோம். ஏன்னா நாம் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறோம், ஸ்டேட்டஸில் இருக்கிறோம், நாம் தட்டுன்னு கோபம் வராது, ரைட்டா? சரி இதே 2வது தடவை அதே மாதிரி செய்கிறாங்கன்னு வைங்க, என்ன சார் நான் முதல்லையே நான் சொன்னேன், நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி பண்ணீங்களே அப்படிங்கும்போது, சார் மறுபடியும் தெரியாமல் பட்டுச்சுங்க மன்னிச்சுங்கன்னு சொன்னாங்கன்னா, சரி போ அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்னு நம்ம போயிடுறோம். இது தொடர்ந்து 2-3 தடவை செஞ்சதுன்னா நமக்குள்ள ஒரு கோபம் வேகம் வருமா இல்லையா? நான் சொல்கிறதுன்னா நீங்கள் செய்கிறதுன்னா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? நான் ஏற்கனவே 2 தடவை உங்களுக்கு வார்ன் பண்ணிட்டேன், மறுபடியும் தொல்லை கொடுத்துட்டே இருந்தால் அப்போ நாம் என்ன பண்ணணும், அவன் மேலே ஒரு கோபம் வரும். அந்த கோபத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா, அந்தந்த நட்சத்திரக்காரனுக்கு உண்டான மிருகத்தினுடைய வெளிப்பாடு வரும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ ஒரு வித்தியாசமான கான்செப்டு ஒரு மனுஷனுக்கு ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் அவனுக்கு ஒரு கோபமோ நடவடிக்கையோ வேறு மாதிரி வரும்போது தான் அந்த மிருகனுடைய வெளிப்பாடு அவனுக்கு வெளிப்படும். இதுக்கு தான் என்னன்றாங்க ஜோதிடத்தில், அந்த மிருகத்தினுடைய வெளிப்பாடு எப்போ அவனுக்கு வரும் அப்படின்னோம்னா, இப்போ சாந்தி முகூர்த்தம் பண்ணி உள்ளே அனுப்பும் போது அது ஒரு வித்தியாச சூழல்களில் கொடுக்கணும். திருமணம் அப்படிங்கும்போது வம்சவிருத்தி பண்ணி சந்ததியை வாழ வச்சு பண்ணுறது தான் திருமணம். திருமணங்கிறது வெறும் திருமணத்தோடு முடிஞ்சு
அவங்க 2 பேர்த்துக்கு ஒன்றுமே இல்லைன்னு நடக்குதுன்னா அது திருமணமாக இருக்காது. அப்போது இதில் என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, ஒரு பெண்ணுக்காகட்டும் ஒரு ஆணுக்காகட்டும் நல்ல யோனி அவங்களுக்கு சரியாக இருக்குதா, இல்லை பகையோனியாக நம்ம கொடுத்துட்டோமா, அந்த பகையோனியாக இருந்தால் அவங்களுக்கு ஒருத்தருக்கு முரணமான கருத்து வரும். பகையோனின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முரணமான கருத்து, நீ என்ன சொல்கிறது நான் என்ன சொல்கிறதுன்னு பார்க்க. ஒரே யோனியாக இருந்தால் ஒரே வகையான மிருகமாக இருந்தால் அவங்களுக்குள்ள நாம் சொல்கிறத கேட்பாங்க, அவங்க புருஷன் சொல்கிறத கேட்பாங்க, பொண்டாட்டி புருஷன் மனைவி சொல்கிறத கேட்பாங்க. ஒரே யோனியாக இருந்தால் ஆணுக்கு ஆண் யோனியாக இருக்கும், பெண்ணுக்கு பெண் யோனியாக இருக்கும். மாற்றி சேர்த்திடக்கூடாது. இப்போ யானைன்னு ஒருத்தர் நட்சத்திரம் வந்ததுன்னா பெண்ணுக்கு பெண் யானையாக இருக்கணும், ஆணுக்கு ஆண் யானையாக இருந்தால் அவங்களுடைய தாம்பத்தியம் நல்லா சிறக்கும், ஒன்றும் பிரச்சனை வராது. அதை நம்ம தைரியமாக சேர்த்திட்டா ஒன்றும் பிரச்சனை அவங்களுக்குள்ள வராது, அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இதில் நாம் மாற்றி செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னம்னா, ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் பூனையவோ ஒரு ஆண் ஆடுன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு போய் ஒரு பெண் சிங்கத்தை போய் சேர்த்துனோம்னு வைங்க, அந்த சிங்கத்துக்கும் ஆட்டுக்கும் அந்த தாம்பத்தியம் செட் ஆகுமா? செட் ஆகுமா? ஆனால் ஆட்டுக்கும் சிங்கத்துக்கும் பகை இல்லைங்கிறான். புரியுதா? அப்போ யோனியில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, குரங்குக்கு ஆடு ஆகாது, பாம்புக்கு கீரி ஆகாது, சிங்கத்துக்கு பசு ஆகாது, எருமைக்கு புலி ஆகாது, நாய்க்கு மாடு ஆகாது, பூனைக்கு எலி ஆகாது, எலிக்கு பாம்பு ஆகாது, பாம்புக்கு எலி ஆகாது. இப்படி மாதிரி ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒரு பகை மிருகத்தை கொடுத்துருக்குறாங்க. மேக்சிமம் இந்த அமைப்பை சேர்த்தாமல் இருக்கணும். சேர்த்தாமல் இருக்கட்டும்னா இது ஒரு அமைப்புக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு நட்பு யோனி, ஒரே வகையான யோனி, ஒரு நட்பு யோனி சேர்த்துனோம்னா அவங்களுக்கு ஒன்றும் ஒரு பிரிவு வராது, வாய்ப்பே இல்லை. சரி, அப்படியே நாம் அந்த திருமணத்தை யோனி பொருத்தம் பார்த்து சேர்த்திட்டோம், பிடிச்சிட்டோம் வைங்க. அப்படியும் சேர்த்தி பார்த்தாச்சு, அப்படியும் ஜாதகத்தை பார்த்தாச்சு, மறுபடியும் ஏன் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது? அது எல்லாமே சேர்த்தி பார்க்கும்போது திருமணம் நிற்க மாட்டேங்குதே, எங்கே போச்சு அது? அப்போ நாம் எதை பார்க்கறது, எதை விடுறது? அப்போ நம்ம எதை விட்டுட்டோம்? இல்லை அவங்க போக்குன்னு நம்ம போகிறதா, இல்லை நாம் அவங்க நல்லபடியாக வாழ்றதுக்கு உண்டான ஒரு கான்செப்டை பார்த்து நமக்கு சொல்கிறதா? அப்படிங்கிற அளவுக்கு ஜோதிடருக்கு அவங்க நம்மளை விடுறதில்லை. யார்? பொண்ணை பெற்றவங்களும் பையனை பெற்றவங்களும் நம்மளை விடுறதில்லை. அப்படிங்கும்போது ஏனோ தானன்னு ஒரு பொருத்தத்தை பார்த்து கொடுத்துட்டு கடைசியில் அவன் தொட்டால் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, இந்த பொண்ணு படுத்தா எனக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு திருமண பொருத்தத்துக்கு போனால் அந்த திருமணம் எதுக்கு செய்யணும்? அந்த வாழ்க்கையை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ஒரு பெண்ணை பெற்றவங்க நம்ம பொண்ணு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லபடியாக கணவர் வீட்டில் நல்லபடியாக இருந்து ஒரு வம்ச விருத்தி பண்ணி கணவனுக்கு மனைவியும் மணவனுக்கு கணவனும் சேர்ந்து ஒத்துமையாக இருந்து அந்த குடும்ப வாழ்க்கை நல்லா திருப்தியாக இருந்தால் தானே அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு எதையும் பார்க்காம எனக்கு இந்த பொருத்தத்தை மட்டும் பாருங்கள், அதை மட்டும் பாருங்கள், ஏன்னா பையன் நல்லா சம்பாதிக்கிறான், பையன் வெளிநாட்டில் இருக்கிறான், எனக்கு இது பிடிச்சி போச்சு அப்படிங்கும் போது பெண்ணை பெற்றவங்க வீட்டில் காசு பணம் இல்லாமையாக இருக்குது, வண்டி வாகனம் இல்லாமையாக இருக்குது. ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்குறது எதுக்கு? எந்த சுகத்துக்காக திருமணம் செஞ்சு கொடுக்குறோம்? அதையே நம்ம பார்க்குறதில்ல. உங்கள் வீட்டில் இல்லாத காரு பணமா, சொத்து சுகமா, அது வெளியூரில் 2 கோடி சம்பாதிக்கலாம், சரி, இங்கே இந்த பொண்ணு இங்கே இருக்குது, வெளியூருக்கு கூட்டி போக முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது இந்த ஏதாவது ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட சொல்கிறது? இருக்கிற மாமனார் மாமியார்ட்ட சொல்ல முடியுமா? இல்லை இந்த டக்குன்னு அந்த வீட்டுக்காரர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல முடியுமா? இல்லை எங்கே போய் இந்த பிரச்சனையை பார்க்குறது? இப்போ கல்யாணம் பண்ணுறது அப்படின்னா ஒரு புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து தாம்பத்திய சுகம் அனுபவித்து அந்த வம்சபிருத்தி பண்ணுறதுக்கு தான் அந்த குடும்பம். இவர் வெளிநாட்டிலேருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து
இந்த பொண்ணுக்கிட்ட 1 மாதமோ 2 மாதமோ இருக்கிறது சரியா இல்லாமல் அதுக்கு அந்த பெண்ணுக்கு தனியான ஒரு ஈடு கொடுக்க முடியாமல், இந்த பெண்ணு கணவனுக்கு ஒரு ஈடு கொடுக்க முடியாமல் அந்த சுகத்தில் ஒரு விரிசல் வந்தது அப்படின்னா அதுக்கு இப்போ யார் பொறுப்பு? இது யார் கவனிக்கணும்? பெண்ணை பெற்றவங்க கவனிக்கணும். நம்ம பொண்ணு நல்லபடியாக இருக்குமா, இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்தா குடும்பத்தை நல்லபடியாக வச்சுக்குவாரா, தாம்பத்திய சுகம் நல்லபடியாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பார்க்க தவறிட்டா இந்த பிரச்சனைலாம் நமக்கு முன்னே வந்து நிற்கும். அவர் வெளியூர் இருக்கிறாரு, வருஷத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு வர்றாரு, அப்போது இந்த பொண்ணு வீட்டில் தனியாக இருக்கும். மாமனார் கூட இருக்க முடியாமல் என்ன பண்ணோம், நம்ம அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கோம். அப்போது கணவர் அங்கே 2 கோடி சம்பாதிக்கிறார், ரைட்டு. பொண்ணு இங்கே அம்மா வீட்டுக்கு வந்துடுது. அப்போது இது திருமணம்னு சொல்ல முடியுமா? இதுக்கு என்ன வழி? அப்படிங்கும்போது நாம் யாராவது அதை பற்றி கண்டுக்கிட்டோமா, பேசிக்கிட்டோமா? இப்போ பணம் இருக்குது, போகுது, வருது, ரைட்டு. அது பகல் நேரத்துக்கு உல்லாசமாக இருக்கிறதுக்கு அது கரெக்டு. ஒரு வண்டியில் வாங்கலாம், போகலாம், ஒரு கேட்டதை வாங்கலாம், செய்கிறத வாங்கலாங்கிறது கரெக்டு. பகல் நேரத்துலையோட வாழ்க்கை முடிஞ்சிருதா அப்படின்னு பார்த்தா இரவுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இரவுன்னு ஒன்று வரும்போது புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து தானே அங்கேருந்து ஆகணும். அங்கே சொத்து பத்து காரு பங்களான்னு வருதா? எதுவுமே இருக்காது. அங்கே காசு பணம் வேலை செய்யாது. அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, கணவனுக்கு மனைவி திருப்தியாக கொடுக்கணும், மனைவிக்கு கணவன் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கணும். அப்போ கொடுத்தாதான் அந்த திருமண வாழ்க்கை ஒரு ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் மன நிறைவாக கொடுக்கும். இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சுதுன்னா அது ஒரு பிரச்சனையை கொடுக்கத்தான் செய்யும், டைவர்ஸுக்கு போகத்தான் செய்யும். அந்த சுகம் முக்கியமாக இல்லை அப்படின்னா எவ்வளோ காலத்தில் அந்த பிரச்சனையை பார்க்குறது? நாம் ஒரு பெற்றோரை பண்ணி அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அதுக்கு நாம் என்ன பண்ணுறது? இப்படி பண்ணி வச்சுட்டாங்க, சரி சரி, நாம் இப்படி உடனே வந்துட்டா ஏதோ ஒன்று பிரச்சனை ஆகிட்டா நம்ம மேலே நம்ம பெற்றோருக்கு ஒரு அதிருப்தி வருமே. அப்போ இதை யாருக்கிட்ட சொல்கிறது, இதை யாருக்கிட்ட பார்க்குறது, இது எங்கே போய் சொல்கிறது அப்படின்னு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு கடைசியில் 1 மாதமோ 6 மாதமோ 2 மாதமோ 1 வாரமோ தாங்க முடியாமல் அவங்க வேறு ஒரு சுகத்தை நாடி போகிறாங்க. இப்போ எத்தனையோ பிரச்சனையை நம்ம பார்த்துட்ருக்குறோம். பேப்பரை திறந்தால் பாலியல் பலாத்காரம், இவனை அவங்க கொண்டு போகிறாங்க, அந்த பெண்ணு இன்னொருத்துக்கிட்ட போகிறாங்க, அந்த பெண்ணு இந்த பக்கம் வராங்க. இப்படிங்கிற மாதிரி பல்வேறு பிரச்சனையில் என்ன வருது அப்படின்னு மெயினாக பார்த்தோம்னா அந்த தாம்பத்திய சுகம் திருப்தி இல்லை அப்படிங்கிற சூழலுக்கு நம்ம முடிவுக்கு வந்துட வேண்டியது தான். வேறு எது எப்படி இருந்தாலும் இந்த சுகத்தை பார்க்கணும் அப்படின்றோம்னா யோனி பொருத்தம் ஓகேன்னு சொன்னோம்னா கூட ஆணுக்கு ஆண் தன்மை இருக்கணும், பெண்ணுக்கு பெண் தன்மை இருக்கணும். இதை நம்ம எதை வச்சு பார்க்கறது அப்படின்னம்னா காமத்திரிகோணம்னு சொல்லுங்கிற 3ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடம், இந்த இடம் நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். ஒரு ஆணுக்கு அதே தான், பெண்ணுக்கு அதே தான். அந்த வீரியம் தைரியம் நல்லா இருந்தால் தான் அந்த சுகத்தை பெண்ணுக்கு கொடுக்கறதுக்கு அவனுக்கு முடியும். அதே மாதிரி அந்த வீரியம் தைரியம் பெண்ணுக்கு நல்லா இருந்தால் தான் அந்த ஆணுடைய சுகத்துக்கு வீடு கட்டுவான். இந்த மாதிரி அமைப்பு இருக்குதான்னு முதல்ல பார்க்கணும். இந்த அமைப்பில் அந்த 3ஆம் பாவகத்தில் அந்த 3ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாலும், அந்த 3ஆம் பாவத்தில் ஒரு பாவகிரகங்கள் அதிகமாக சூழ்ந்தாலும் வீரியத்தில் ஒரு பிரச்சனை உண்டுன்னு அர்த்தம். இது ஜாதகத்தில் பொருத்தம் பார்த்து பண்ணாலும் சரி, கட்ட பொருத்தம் பார்த்து பண்ணாலும் சரி, யோனி பொருத்தம் பார்த்து பண்ணாலும் சரி, இந்த 3ஆம் இடத்தை நாம் ஆய்வு பண்ணணும். அந்த ஆய்வு பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கொடுக்குறாங்களா? டைம் கொடுக்குறதே இல்லை யாரும். நீங்கள் டைம் போட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு பொருத்தம் பார்க்கணும்னா எனக்கெல்லாம் 3 நாள் ஆகும், 2 நாள் ஆகும். சாமானியமாக நான் டக்குன்னு சொல்லவே மாட்டேன். இப்படி சொன்னோம்னா தான் அந்த திருமண வாழ்க்கை நிற்கும். நீங்கள் சொல்கிற கருத்து பிரகாரம் என்ன இந்த ஜோசியர் அதை இதையும் போட்டுட்ருக்கிறாரு, இவருக்கு ஜாதகமே தெரியல, போனோமா பார்த்தோமா பொருத்தமாக சொன்னால் பரவாயில்ல, இவரோட அப்படி இப்படி எழுதிக்கிட்டு இன்னும் 2 மணி நேரம் பார்த்துட்டு இருக்காரு, இவர் ஒன்றும் ஜாதகம் ஜோசியரே சரியில்லை
அப்படிங்கிற சூழலுக்கு இப்போ பப்ளிக் வந்துட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான சூழ்நிலைக்கு நாம் போக வேண்டிய சூழ்நிலை ஆகி போயிடுச்சு. இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா, 2ஆம் நாள் ரிசப்ஷன், கல்யாண நாள் ரிசப்ஷன் அன்றைக்கே விளைஞ்சிட்றாங்க. அப்போது இந்த 3ஆம் இடத்தை நாம் குறிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறது மெயின். அதே மாதிரி யோனியில் ஒரே வகையான யோனி, நட்பு யோனி, ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் யோனியாக சேர்த்தணும். அதே மாதிரி ஒரு ஈக்குவல் யோனியாக இருக்கணும். ஒரு ஆட்டுக்கு போய் சிங்கத்தை சேர்த்துறதோ, ஒரு சிங்கத்துக்கு போய் புளியை சேர்த்துறதோ, ஒரு புளிக்கு போய் பசுவை சேர்த்துறதோ, அந்த மாதிரி சேர்த்துனீங்கன்னா அதில் ஒரு விரிசல் தாம்பத்திய சுகம் இருக்காது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு மாதிரியான சிங்கம் புலியினுடைய புணர்ச்சி விகிதம் ஆக்ரோஷமாக இருக்கும். புரியுங்களா? ஆடுனுடைய புணர்ச்சி விகிதம் குறைஞ்சது கம்மியாக இருக்கும். ஆடு எப்போ வேணுனாலும் புணர்ச்சி அடையும், புணர்ச்சிக்கு வரும், ஆனால் வேகம் கம்மி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிங்கம் புலி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் புணர்ச்சி பண்ணும்போது ஆக்ரோஷமாக செயல்படும். அந்த ஆக்ரோஷமாக செயல்படும் போது அதுக்கு ஈடு கொடுத்த மாதிரி போகணும் அந்த பெண்ணுடைய யோனி பொருத்தம். இப்படிலாம் இருந்தால் தான் அதுக்கு சரிப்பட்டு வரும், இல்லைன்னா அது சரிப்பட்டு வராது. இந்த வகையில் நாம் அதையும் பார்த்துட்டு இந்த 3ஆம் இடத்தை பார்க்கணும். 3ஆம் இடத்துல ஆணுக்கு ஆண் தன்மை, பெண்ணுக்கு பெண் தன்மையாக நாம் பார்த்துடணும். அந்த 3ஆம் இடத்துல ஒரு பெண் ஜாதகத்தில் பாவகிரகம் இருக்குதா, அந்த 3ஆம் அதிபதி பாதித்திருக்கிறாரா, இல்லை 3ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு விட தெரியும். அந்த விட தெரிஞ்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவ சிகிச்சை எடுக்கணும். இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இந்த தாம்பத்திய சுகம் குறைவு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் நிறைய வந்திருக்கு. அப்படி பாதிப்பு இருந்தது அப்படின்னா நம்ம பொண்ணுக்கு தனியாக தாம்பத்திய சுகம் கிடைக்குமா, இல்லை மாப்பிள்ளைக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு அந்த ஜாதகத்தில் இப்படி ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா டாக்டர்கிட்ட கூடி செக்கப் பண்ணிக்கணும். செமன் செக்கப்பு, இல்லைன்னா இது யூரின் செக்கப்பு, மெடிக்கல் செக்கப்பு, பிளட் செக்கப்பு, இதெல்லாம் பண்ணினாதான் அந்த தாம்பத்தியத்துக்கு உண்டான வீரியம் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். ஒரு ஜாதகத்துக்கு ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ வீரியம் 60% 70% இருக்கணும். அதில் 20% 30% இருந்தால் தாம்பத்திய சுகம் ஈடுபடும் போதே அவங்களுக்கு ஒரு திருப்தி வராது. அதில் செமன் லீக் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு வெறுப்பு இருக்கும். அந்த தாம்பத்தியத்தில் படுக்கை சுகத்தில் இருக்கும்போது அந்த கணவன் மனைவி 2 பேர் தான் இருப்பாங்களே தவிர வேறு யார்கிட்டையும் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா நாம் அந்த 3ஆம் இடத்தை பலப்படுத்தணும். 3ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்த்து அந்த கிரகத்துக்கு உண்டான கோயிலுக்கு போய் அதுக்குண்டான ஒரு நிவர்த்தி பண்ணணும். அதே மாதிரி மெடிக்கல் செக்கப்புக்கும் அதே மாதிரி போய் அந்த வீரியத்தை தன்மையை நம்ம அதிகப்படுத்திக்கணும், பர்சன்டேஜை அதிகப்படுத்திக்கணும். இது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி. அதே மாதிரி 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணம், உறவு, தாம்பத்தியத்தை குறிக்கணும் 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் அதிபதி நடக்கிறாரா, 7ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாரா, களத்திரக்காரன் என்கிற சுக்கிரன் கெட்டு போயிட்டாரா, இப்படிலாம் நம்ம பார்க்கணும். இந்த 7ஆம் அதிபதியோ களத்திரக்காரனோ ஒரு ஜாதகம் கெட்டு போயிட்டா அவங்களுக்கு தாம்பத்திய சுகம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அது எப்படி இருக்குது என்னன்னு அதையும் பார்க்கணும். அதில் வாங்கின நட்சத்திர சாரம் பெற்ற கிரகம் நல்ல நிலைமையில் இருக்குதா, அது லக்னத்துக்கோ இல்லை ராசிக்கோ 6 8 12 போகுதா, நல்ல நிலைமை இருந்தால் நல்லபடியாக இருக்கும். 6 8 போச்சுன்னா அதில் ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். 7ஆம் இடத்துல நல்லா இருக்குது அப்படின்னோம்னா ஒரு இடத்த மட்டும் வச்சுக்கூடாது. அதே மாதிரி 8ஆம் இடம் அப்படிங்கிறது மாங்கல்யஸ்தானம். அந்த 8ஆம் இடமும் நல்லா இருக்கணும் ஒரு தாம்பத்தியத்துக்கு. 8ஆம் இடம் ஒருத்தருக்கு நல்லா இல்லை அப்படின்னா தாம்பத்திய சுகத்தில் ஒரு கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். இது 7ஆம் இடத்தை பார்க்க வேண்டியது, 8ஆம் இடத்தை பார்க்க வேண்டியது. 8ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், 7ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், சாரம் பெற்றவன் நல்லா இருக்கணும். அதில் எக்காரணத்தை கொண்டு 6 8 12க்கு போகக்கூடாது, அவயோகி சாரம் வாங்கக்கூடாது, திதிசூன்யம் அடையக்கூடாது. இந்த மாதிரி பல்வேறு ஜோதிட சுத்தமும் இருக்குது. இதையும் நாம் கவனத்தில் கொள்ளணும். அப்புறம் 11ஆம் இடம், இது என்ன சொல்கிறாங்கன்னா ஆசை நிறைவேறுதல்.
ஆசை நிறைவேறணும். 2 பேர்த்துக்கும், ஒரு தாம்பத்திய சிகத்தில் 2 பேர்த்துக்கும் அந்த ஆசை நிறைவேறணும். அப்படிங்கிறது தான் அந்த 14ஆம் இடம். அந்த 14ஆம் இடத்துல ஒரு ஆசை ஒருத்தருக்கு நிறைவேறாத பட்சத்தில் தான் வேற ஒரு ஆசையை எங்கே கிடைக்கும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அதுக்கு தான் அந்த 14ஆம் இடத்தை 2ஆம் தாரம்னு சொல்கிறாங்க. 2ஆம் இடம், வேற ஒரு பெண்ணுடைய அமைப்புக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு 2ஆம் தாரம், 2வது பெண்ணு, வேற ஒரு பெண்ணு சிற்றின்பம், வேற ஒரு பக்கம் கிடைக்கிற இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ அப்படிங்கிற வர்றதுக்குள்ள அந்த 14ஆம் இடத்தை குறிக்குது. அப்போது இந்த 3 இடம், 7வது இடம், 11வது இடம், இந்த 3 இடத்தையும் நாம் சீர்தூக்கி பார்க்கணும். எந்த விதத்துலேயும் நாம் நட்சத்திர பொருத்தம் பார்த்துட்டோம், 10 பொருத்தத்துக்கு 7 பொருத்தம் இருக்குது, 8 பொருத்தம் இருக்குதுன்னு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா இதை நாம் அந்த திருமணம் நிலச்சி நிற்குமான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி கட்ட பொருத்தத்தை பார்க்கணும். அப்படிங்கும்போது 7ஆம் இடத்துல ஒரு சுக்கிரன் சனி சேர்ந்தாலோ, ஒரு செவ்வாய் புதன் சேர்ந்தாலோ, இது 2 பகை கான்செப்ட். செவ்வாய் சனி சேர்ந்தாலோ, அது 7ஆம் இடத்துல சேர்ந்தாலும் சரி, 14ஆம் இடத்துல சேர்ந்தாலும் சரி, 3ஆம் இடத்துல சேர்ந்தாலும் சரி, அதை பார்க்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, இந்த கான்செப்டில் உள்ள ஒரு ஜாதக பொருத்தத்தை சேர்த்துனீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கை அப்பவும் நினைக்காது. இப்போது திருமண வாழ்க்கை நினைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எத்தனையோ விதியை சொல்லியாச்சு, பார்த்தாச்சு. ஜோதிடத்தில் ஒரு பொருத்தம் பார்க்கறதுக்கு அவர் விடுங்க, பொருத்தம் பார்த்து கிளீனாக கொடுக்குறாரான்னு பாருங்கள். இந்த பிரச்சனைலாம் நமக்கு இருக்குதா, நம்ம பெண் ஜாதகத்தில் இருக்குதா, நம்ம பையன் ஜாதகத்தில் இருக்குதா, சூட்டான ஒரு யோனி பொருத்தம் நமக்கு கொடுத்துருக்காங்களா, இதுக்கு என்ன பண்ணி கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு நாம் சரியான முறையில் ஒரு ஜோதிடத்தை பொருத்தி ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த இடமெல்லாம் நல்ல இடமா இருந்து நல்ல மாதிரியாக ஒரு பொருத்தம் திருமணம் செஞ்சு கொடுத்தோம்னா அந்த பொருத்தம், அந்த தாம்பத்திய சுகம் அவங்களுக்கு நல்லபடியாக கிடச்சி வம்ச விருத்தியாகி அந்த திருமணத்தை நல்லபடியாக அவங்க நிறைவேற்றுவாங்க. அதில் வம்ச விருத்தி ஆச்சு அப்படின்னாப்பா கணவன் மனைவியாக இருக்கிறவங்க என்ன ப்ரொமோஷன் ஆவாங்க, அம்மா அப்பாங்கிற ப்ரொமோஷனுக்கு வருவாங்க. புரியுதுங்களா? ஒரு கணவன் மனைவிக்கு திருமணம் ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு பண்ணணும்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும். கணவன் கணவனாகவே இருக்கக்கூடாது, மனைவி மனைவியாகவே இருந்தால் அது திருமண வாழ்க்கைக்கு ஒத்து வராது. கணவன் தந்தையாகணும், மனைவி தாயாகணும். இதுதானே நம்ம வாழ்க்கையினுடைய வேதாந்தம் சித்தாந்தம் எல்லாம் அதுதானே சொல்லுது. அப்போ நமக்கு இதுக்கு என்ன வழி, பெண்ணை பற்றவங்களாகட்டும் பையனை பற்றவங்களாகட்டும், இதுக்கு என்ன வழி, என்ன அதுக்கு வைத்தியம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசனை பண்ணி, பையன் அவளை சம்பாதிக்கிறான், வீடு இருக்குது, சொத்து இருக்குது, என் பொண்ணுக்கு பிடிச்சி போச்சு, பையனை பிடிச்சி போச்சு, அந்த நேரத்தில் பையனை பிடிக்கும். அவளுக்கு உள்ளே என்ன வேகம் இருக்கும், என்ன பேர பண்ணுறான் அப்படிங்கிறது எப்படி தெரியும்? உள்ளே பூந்து பார்த்தா தானே அவனுடைய நிலைமை தெரியும். அவன் பையன் பிடிக்கிறான், சம்பாதிக்கிறான், நல்லா சொன்ன சம்பாதிக்கிறான், ரைட்டு. வெளியில் இருக்கிறான், நல்லா தான் இருக்கிறான், ரைட்டு. பார்க்க அழகாக இருக்கிறான், நல்லா தான் இருக்கிறான், ரைட்டு. ஆனால் அது ஒன்றுமே திருமணம் ஆகாதே. அப்போ எங்கே போய் இடிக்குது அப்படின்னா, அவன் இதுக்கு ஈடு கொடுக்குறானா, இவன் அதுக்கு ஈடு கொடுக்குறானான்னு போகும்போது அதை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஆக ஏனாதானு ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ திருமணத்தை நடத்தி கொடுக்காம இந்த கான்செப்டெல்லாம் நமக்கு இருக்குதா, இதுக்குள்ள ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனை வருதா, நம்ம வாழ்கிற இடத்துல நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா பண்ணுதா, இல்லை வாழ்க்கை இடத்த விட்டுட்டு நம்ம பொண்ணு கையை கழிச்சிக்கிட்டு கண்ணை கசக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துற சூழ்நிலை இருக்குதா, இப்படிங்கிறதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சி ஒரு திருமணத்தை பண்ணால் அந்த திருமணம் வம்ச விருத்தியாகி நம்ம சித்தாந்தம் நம்ம வேதாந்தம் சொன்ன மாதிரி நம்ம முன்னோர்கள் கருத்து சொன்ன மாதிரி ஒரு திருமண பந்தம் வம்ச வழியாக 1000 காலத்து பயிருன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த திருமணம் நல்லபடியாக இருந்து வம்ச விருத்தி கொடுத்து அந்த திருமண வாழ்க்கை பல 100 ஆண்டு காலம் சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த வகையிலே நாம் அந்த திருமணத்திற்கு உண்டான பொருத்தத்தையும் நாம் எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக பார்த்து அந்த திருமணத்தை இணைக்க வேண்டும் என்கிறது உங்களுக்கும் சொல்லி, அந்த பெற்றோர்கள் ஜோதிடத்தை வந்து ஜோதிடர்களை பொருத்த பார்த்து அனுபவிக்கும் போது நாம் இந்த வேறு கருத்துக்களெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி அந்த பெற்றவனுக்கு இந்த ஜோதிடர் ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இதெல்லாம் பார்க்க வேணும், இதெல்லாம் பார்க்காம போனால்
உங்கள் பொண்ணுடைய திருமண வாழ்க்கை பாதிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு அந்த ஜோதிடர் அந்த பெற்றவங்களுக்கு ஒரு கவுன்சிலர் கொடுக்குற பட்சத்தில் அவங்க அதுலேருந்து ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள வர வச்சு அதுக்குண்டான அந்த ஜோதிடத்தில் இந்த மாதிரி விஷயம் பொருத்தத்தில் இருக்குதான்னு பார்த்து அந்த பொருத்தத்தை நல்லபடியாக செஞ்சு கொடுத்து அந்த திருமண வாழ்க்கையை நல்லபடியாக அவங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று சொல்லி இந்த ஜோதிடருக்கு இந்த நல்ல கருத்துக்களை அவங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருமண பந்தத்தில் ஈடுபடுறவங்க வாழ்வாங்க வாழ வேண்டும், சிறப்பாக வாழ வேண்டும், எந்த வகையிலும் நமக்கு பிரிவு பிரச்சனையும் வரக்கூடாது என்று சொல்லி என்னுடைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்த மாதிரி இருந்தால் என்னுடைய காணொலியை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் பார்த்துட்டு எனக்கு பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் ஒன்று ஒன்று எனக்கு வந்து சேரும். ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஒரு ஜோதிட சூட்சும விதிகள் ஒவ்வொரு மீட்டிங்லையும் தெளிவாக சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். அதனால் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு என்னுடைய ஜோதிட கருத்துக்கள் இருக்கும், ஜோதிட சூட்சமங்கள் உங்களுக்கு விளக்கமாக கொடுக்க தயாராக இருக்குன்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பீடு கொடுத்த இந்த கண்ணன் அவர்களுக்கு இந்த 2ஆம் ஆண்டு நினைவு நன்றி தெரிவிக்கும் வேளையில் இந்த சுகம் நிகழ்ச்சியிலே எனக்கு பேசுகின்ற வாய்ப்பினை நல்கிய இந்த நிர்வாகிகளுக்கு எனக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது இந்த உரையை பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எப்படி நம் குழந்தைகளுக்கெல்லாம் எடுக்க வேண்டும், அவசரப்பட்டு ஜோதிடத்தை நம்பக்கூடாது, அறிந்தவன் 5 பேரிடம் தெரிந்தவன் 7 பேரிடம் கேட்க வேண்டும் என்ற முதுமொழிக்கு ஏற்ப ஐயா அவர்கள் எவ்வளவு பொறுமையாக பார்த்து சொல்ல வேண்டும் என்பதை தெளிவாக சொன்னார்கள். ஐயாவுக்கு நம்முடைய ஐயாவுடைய திருப்பணியின் சார்பாகவும் ஐயாவுடைய நினைவு சிறுசில் சார்பாகவும் நன்றி கலந்த வழக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.